இந்த நாம் தமிழர் கட்சி வந்து தமிழ் தேசிய அரசியல் ஒரு தேக்க நிலை, அந்த 8%, 9% உச்சபட்சமாக அந்த 8-9% வரை பெற்றிருக்கிறார்கள். இந்த தமிழ் தேசிய அரசியலில் நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கிறது 1%-லிருந்து 9% அந்த இது வளர்ந்திருக்கிறது. இப்போதைக்கு அந்த தேக்க நிலை ஏற்பட்டிருக்கிற சூழ்நிலையில் அவர் ஒரு 3 விதமான கொள்கை முடிவுகளை எடுக்கிறார். ஒன்று, பெரிய தந்தை பெரியாரை எதிர்த்து பேசுவது, இரண்டாவது திராவிட கட்சிகளை எதிர்த்து பேசுவது, மூன்றாவது இந்த ஆடு மாடுகளை மேய்ப்பது, பனைமரத்தில் ஏறுவது என்று இந்த புதிய அரசியலை அவர் முன்னெடுக்கிறார். இதற்கு ஆதரவு செல்வாக்கு உயர்ந்து இந்த தேக்க நிலையை விட தகர்க்கப்படும் நினைக்கிறீங்களா, இல்லைன்னா குறையும் நினைக்கிறீங்களா சார்? இல்ல, அவர் இப்ப நாம் தமிழர் சீமான் சக்திக்கு எட்டிய அளவு தன்னுடைய கருத்து பரப்புரை கூர்மைப்படுத்துகிறார். அதுல நமக்கு அவருடைய அந்த தத்துவமும் கருத்தும் தனியரசு ஏற்கிற தத்துவம் தான். தனியரசனுடைய தத்துவம் தான் சீமான் பேசுகிறார், சீமானுடைய தத்துவம் தான் தனியரசு பேசுகிறார். நடைமுறையில் யதார்த்தத்தில் களத்தில் சாதிக்கக்கூடியதற்கான வாய்ப்பு அவர் ஒரு நம்பிக்கையில் போராடுகிறார், பயணிக்கிறார். அது ஏதாவது ஒரு வகையில ஒரு சூழல்ல இந்த திராவிடத்தை கூர்மையாக எதிர்த்து காயப்படுத்தித்தான் இந்த தமிழ் தேசிய கருத்தை முன்னெடுத்து போக நாம வளர்மைப்பட முடியுமா என்ற இடத்துல தனியரசுக்கு ஒரு அதுல மாறுபட்ட கருத்து. அந்த பெரியாரை காயப்படுத்தி அல்லது அவருடைய செயல்பாட்டை அல்லது அவருடைய அரசியலை முடக்கி அதிலிருந்து மடைமாற்றி தமிழ் தேசியத்திற்கு ஒரு அரசியல் அறிவியல் கருத்தை ஊட்டி தமிழ் தேசியமே இந்த மண்ணில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான சூழலை உருவாக்குவதற்கு பெரியாரை காயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பது தனியரசுடைய கருத்து. ஆகவே திராவிடம் திராவிட அதிமுக திமுகவுடைய ஊழல் அல்லது ஒரு தத்துவம் அவர்கள் தொடர்ந்து பின்தங்கியிருப்பது அல்லது வடநாட்டு மதவாத அரசியல் கூட அவர்கள் மாறி மாறி கரம்பற்றி இருப்பது, காங்கிரஸ் உள்ளிட்ட தேசிய கட்சிகளோடு கரம்பற்றி இருந்தது, இவைகளெல்லாம் தமிழ்நாட்டில் தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்திற்கும் தமிழ் நிலத்திற்கும் பேராபத்தை அது படிப்படியாக அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு மாற்று கருத்து இல்லை. இப்ப கூட நீங்க 6,50,000 வட மாநில வாக்காளர்களை கொண்டு வந்து இங்க குவிக்கிறார். இங்கு மதம் மொழி நம் மீது திணிக்கப்படுகிறது, தமிழ் அழிக்கப்படுகிறது. அதை திட்டமிட்டு வட இந்தியர்கள் வட இந்திக்காரர்கள் செய்கிறார்கள், பாஜக கேட்கப்படுத்துகிறது. இதை தடுத்து நிறுத்துவதற்கு சீமானோ தனி அரசோ இன்னும் இருக்கிற நம்ம ஒட்டுமொத்த தமிழ் தேசிய அரசியல் கருத்தியலாளர்கள் திராவிட கருத்தியலாளர்களையும் கரம்பற்றி கொண்டு இதை தடுத்து நிறுத்த வேண்டும். பிறகு நம்ம திராவிட நம்முடைய குடும்ப மொழிக்குள் குடும்ப நிலத்துக்குள் வரையறைக்குள்ள நம்ம இருக்கிற சிக்கலை தீர்க்கலாம். அப்படின்னா இப்ப நாம் தமிழர் நீங்க சொன்ன மாதிரி ஆடு மாடுகள் மேய்ச்சல் அது ஒரு நம்ம பூர்வகுடி தொழில், அதை அரசு அங்கீகரித்து அதை வலிமைப்படுத்தணும்னு சீமான் விரும்புறதையும் தனியரசு ஏற்படும். ஆனால் அவர் 8 விழுக்காடு பெற்று அதிகாரத்தை அதாவது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக வைத்திருப்பதையும் நம்ம ஏற்கிறோம், நம்ம கொண்டாடுறோம், அதை ஆதரிக்கிறோம். ஆனால் திராவிடத்தை வீழ்த்துவது என்கின்ற அடிப்படையில் இந்துத்துவத்தை வளரவிட்டு திராவிடத்தை வீழ்த்தினால் திராவிடம் தமிழ் தேசியத்தை திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் வடநாட்டு இந்தி கட்சி இந்துத்துவ மதவாத பாஜக நம்மை அழித்துவிடும் என்பதால் நாம் திராவிடத்தை இப்பொழுது கூர்மையாக எதிர்க்காமல் திராவிடமும் தமிழ் தேசியமும் இணைந்து முதலில் வடநாட்டு இந்தி பாஜக கட்சியை தமிழ்நாட்டில் வளரவிடாமல் அதனுடைய கோட்பாடு கொள்கைகளை தடுத்து நிறுத்த வேண்டும். அதனாலதான் இன்னைக்கு நம்ம ஓபிஎஸ் வெளியது கூட நம்ம பாராட்ட வரவேற்கிறோம். ஒரு திராவிட இயக்கத்தோடு போய் முதலமைச்சரை பார்த்திருப்பதை நம்ம வரவேற்கிறோம், பாராட்டுறோம். அதை நம்ம முதல்ல ஆதரித்தது தனியரசு தான். அது இப்பொழுது அது விரிவடைய வேண்டும் என்று நம்ம கருதுறோம். இந்த சூழ்நிலையில் திமுக வைத்திருக்கிற இந்த புதிய செக் இப்ப பாஜக அதிமுக உறவில் அவர்கள் ஒரு வலிமை பெற்றதை போல ஒரு தோற்றத்தை துவக்க நாளில் இருந்தது. வெளியேறிய பிறகு அதிமுக பாஜக இணைந்த பிறகு அவர் வலிமை அந்த வலிமை தகர்க்கப்பட்டு மீண்டும் பழைய நிலைக்கு போயிருக்கிறார் என்பதுதான் யதார்த்தத்தில் நடைமுறையில் நம்ம பார்க்கிறோம். தனியார் நிறைவாக கேள்வி, அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி அமைத்த அந்த 1999 அப்போதும் அதிமுக பாஜகவுடன் இனிமேல் கூட்டணியே வைக்க மாட்டோம் என்று அப்போதைய மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா கூறினார். அதன் பின்னர் 2014 மோடியா லேடியா என்று அந்த தேர்தல் பரப்புரையில் நேரடியாகவே மோதினார். இந்த சூழ்நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி இதுவரை வைத்த கூட்டணிகளில் பெரிய அளவில் வெற்றியை பெறவில்லை. இந்த சூழ்நிலையில் மீண்டும் அவர்கள் கூட்டணி வைத்திருப்பது உண்மையிலேயே இப்போது திமுக ஆட்சியை அகற்றுவதற்கா அல்லது அந்த உள்கட்சி பிரச்சனையை சமாளிப்பதற்கா, எதற்குன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? இதுல என்ன, இப்ப எடப்பாடி தன்னுடைய அரசியலை நிறைவேற்றிக் கொள்வதற்கு
ஏதாவது ஒரு கூட்டணியை அமைவதற்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளிலும் நாடி அணுகி சட்டச்சம்பளம் வைத்து வரவேற்பதாகவும் பகிரங்கமாகவும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அழைப்பு விடுத்தார். எடப்பாடியை நம்பி தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கட்சியும் தேசிய கட்சியோ மாநில கட்சிகளும் வரல. அப்ப ஏற்கனவே இவர்கள் கூட்டணியில் இருந்த தேசிய தேமுதிக கூட வெளியேறியது, பாட்டாளிகள் கட்சியும் வெளியேறியது. அப்ப பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் அவர்களுடைய நலன்களுக்காக அதிமுகவை பலகீனப்படுத்தி பாஜகவை வளர்த்துவதற்கு ஏற்ற கட்சி, ஏற்ற தலைவர் எடப்பாடி அதிமுக என்பதனால் பாஜக 2024 நாடாளுமன்றத்தில் துண்டித்துக் கொண்ட உறவை அண்ணாமலையை வெளியேற்றிவிட்டு இப்பொழுது எடப்பாடியின் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக அதிமுக கடம் பற்றி இருப்பது, பாஜகவின் வளர்ச்சி அதிமுகவை பயன்படுத்துவதற்கு பாஜக ஒரு தந்திர முயற்சியாகத்தான் இவரோடு எடப்பாடியோடு கடம் பற்றி இருக்கிறார்கள். சரி, எடப்பாடி பாஜகவோடு உறவைத்துக் கொண்டதனாலேயே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி விடுகிற அளவுக்கு வாக்கு திரட்சி அல்லது அரசியல் வலிமை பெறவில்லை. ஆகவே நீங்க ஏற்கனவே கண்ணனையா சொன்னது போல 1999 அதே மாதிரி 2000 அடுத்தடுத்த புரட்சி அம்மாவுடைய அந்த 2014 மோடியால் 2019 எடப்பாடியும் பாஜக மோடியும் கரம்பற்றியும் தோற்ற பிறகு அவர் தொடர்ந்து இந்த தோற்ற வரலாறு 2026 நாடாளுமன்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் நீடிப்பதற்கான சூழல் தான் இப்பொழுது வரை தென்படுகிறது. அது ஓபிஎஸ் வெளியேற்றத்திற்கு பிறகு உறுதி செய்யப்பட்டுவிட்டது. தனியார் சார், நன்றி சார்.